இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தற்போதைய அண்மை செய்தி. வக்ஃபு வழக்கில் மத்திய அரசுக்கு நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கில் நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க? வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பல்வேறு கேள்விகளை ஏற்கனவே நீதிபதிகள் எழுப்பியிருந்த நிலையில் மீண்டும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக வக்ஃபு சொத்து எது என்று ஆட்சியர் முடிவு செய்ய தொடங்கும் போது அது வக்ஃபு சொத்து என்பதை தடுக்கிறது, பயன்பாட்டை நிறுத்துகிறதே, இது நியாயமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அதன் பயன்பாடு நிறுத்தப்படவில்லை, வக்ஃபு என்ற அந்தஸ்து மட்டுமே தடுத்து நிறுத்தப்படுவதாகவும், குறிப்பாக அந்த நிலம் வக்ஃபு சொத்தாக இருப்பதை தடுக்கிறது எனவும் வாதிட்டார். இதனையடுத்து தலைமை நீதிபதியை பொறுத்தவரை அப்படியெனில் அந்த சொத்தில் இருந்து வரும் வாடகை யாரிடம் எங்கே செலுத்தப்படும், இவ்வாறு தெளிவு இல்லை எனில் ஏன் இந்த ஏற்பாடு எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் வக்ஃபு நன்கொடை மூலம் பெரும் சொத்தை பதிவு செய்வது கடினம், எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் செல்லாது என நாடாளுமன்றத்தால் அறிவிக்க முடியாது, பயனாளிகள் அடிப்படையிலான வகுப்பு சொத்துக்களை நீக்கினால் அது பிரச்சனையாக இருக்கும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா, இதற்கு வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும் என மத்திய அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் உச்ச நீதிமன்றமே மனுக்கள் மீது முடிவு செய்ய வேண்டுமா அல்லது பொது உயர் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து கேட்டனர். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தங்களது பதிலை தெரிவித்தனர். இதனையடுத்து வக்ஃபு வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்வது செல்லும், மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வக்ஃபு வாரியத்தில், அதாவது இந்த சொத்துக்களை நிர்ணயிப்பதில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இருக்கலாம் என்ற ஒரு ஷரத்தானது அந்த சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது வக்ஃபு வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்வது செல்லும், மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.